அண்மைச் செய்தி. மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கிடையே மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், இது பற்றிய விரிவான விவரம் என பதிவு பண்ணுங்க. உமா, நாடாளுமன்றத்துடைய மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21 தொடங்கிய நிலையில் 21 நாட்கள் அமர்வுக்கு பிறகு இன்றோடு நிறைவடைந்திருக்கிறது. நாடாளுமன்றத்துடைய மக்களவை இன்று நண்பகல்ல தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மாநிலங்களவை 2 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 2 மணிக்கு மீண்டும் மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் தலைமையில கூடியதும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் முக்கியமான சில மசோதாக்களை தாக்கல் செய்தார். குறிப்பாக மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருந்ததை போல ஆன்லைன் சூதாட்ட ஒழுங்குபடுத்தும் மசோதா என்பது மாநிலங்களவையிலும் தாக்கல் செய்யப்பட்டு எந்தவித விவாதமும் இன்றி குரல் வாக்கெடுப்பு மூலம் அது நிறைவேற்றப்பட்டது. குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து மாநிலங்களவையில் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்ட நிலையில் மாநிலங்களவையிலும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக மாநிலங்களவையுடைய தலைவர் ஹரிவன்ஸ் அறிவித்துவிட்டு நாட்டுப்பண்ணி இசைக்கு அவர் எழுந்து சென்று விட்டார். கடந்த ஜூலை 21 தொடங்கி ஆகஸ்ட் 21 இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட 21 அமர்வுகளாக நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த மாநிலங்களவை கடந்த 21 நாட்கள்ல வெறும் 41 மணி நேரம் 15 நிமிடங்கள் மட்டுமே நடைபெற்றது என்றும் பல்வேறு இடையூறுகள் அதே போல எதிர்க்கட்சிகளுடைய அமளி உள்ளிட்ட காரணங்களால் மாநிலங்களவையுடைய செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டது என்றும் மாநிலங்களவையுடைய துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் தெரிவித்துக் கொண்டார். அதே நேரத்துல இந்த மாநிலங்களவை கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் அதே போல மத்திய அமைச்சர்கள் என அனைவருக்குமே தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்திருக்கிறார். முக்கியமாக இந்த மாநிலங்களவை கூட்டத்தொடரில் பல்வேறு விஷயங்களை எல்லாம் மேற்கோள் காட்டி எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டிருந்த நிலையில 21வது நாளான இன்றைய தினமும் எதிர்க்கட்சிகளுடைய ஒரு கடுமையான அமளி இருந்ததன் காரணமாகவே இன்று மாலை வரை திட்டமிடப்பட்டிருந்த மாநிலங்களுடைய அலுவல் நேரங்கள் முன்கூட்டியே முடிக்கப்பட்டு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எனவே மக்களவை இன்று நண்பகலும் மாநிலங்களவை பிற்பகலிலும் அடுத்தடுத்து தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் நடப்பாண்டுக்கான நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் என்பது முழுவதும் நிறைவடைந்திருக்கிறது அப்படின்ற செய்தியும் பார்த்துக் கொள்ள முடியும். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.